ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1.5 கப்பு மைதா மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு கஸ்டர்ட் பவுட்ரு. இதில் வந்து நான் பிஸ்தா, வால்நட்டு, பாதாம் வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ நான் வந்து எல்லாமே ஒரு ஜல்லடை வச்சு ஜெலிச்சிக்கினேன். இது வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து வீட்டிலே ரெடி பண்ண பவுட்ரு இது. இப்போ நான் எல்லாமே இது ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கலாம். இது ரீஃபண்ட் ஆயிலு, சன்ஃப்ளவர் ஆயிலு, வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் நட்ஸை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ கேக் டின் வந்து எண்ணெய் தடவி மைதா மாவு ரோஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கேக் டின்னில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 வாட்டி நல்லா கேக் டின்னில் இது பண்ணிக்கலாம். அப்போ ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது உடஞ்சிடும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். கேக் டின் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 30 நிமிஷம் இல்லைனா 35 நிமிஷம் பார்க்கலாம். நம்ம வந்து கேக் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டலை. இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு சரியாக 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்மளுடைய சிம்பிளாக ஈஸியாக நம்மளுடைய கஸ்டர்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.